அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. நான் பிரதிலிப்பில் எழுதியுள்ள சிறுகதை இளம் தாய் பார்ட் 2 கேட்கலாமா? வானதி சீதாபுரம் என்னும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாள். தாய் தந்தையின் ஒரே செல்ல மகளாக வளர்ந்தாள். 10ஆம் வகுப்பு வரை படித்த அவள் அதன்பின் பள்ளிக்கு போக பிடிக்காமல் வீட்டில் இருந்து விட்டாள். வானதி நல்ல சிவந்த நிறத்தில் கொள்ளை அழகுடன் தேவதை போல் இருப்பாள். எப்பொழுதும் தாவணி போட்டு நீண்ட கூந்தலில் பூ சூடி இருப்பாள். யாராக இருந்தாலும் திரும்பி பார்க்க வைக்கும் அழகு வானதி. அவளின் ஒரே தோழி சுஜிதா. இருவரும் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். இருவரும் ஒன்றாக ஊருக்குள் சுற்றி திரிவார்கள். சுஜிதா ஊரில் மைனர் போல் சீன் போட்டு சுற்றி கொண்டிருந்த பாலாவை விரும்பினாள். வானதி அவர்கள் காதலுக்கு உதவி கொண்டு இருந்தாள். பாலாவின் நண்பன் விஜயன் பெங்களூரில் இருந்து வந்திருந்தான். கருப்பாக இருந்தாலும் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு டிப்டாப்பாக இருந்தான் விஜயன். அவனை பார்த்ததுமே அவனிடம் மயங்கினாள் வானதி. விஜயனும் அவள் அழகில் மயங்கி போனான். இருவர் கண்களும் ஒன்றோடு ஒன்று மோதி காதல் வந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்தார்கள். இரண்டு ஜோடியும் ஊருக்கும் உறவுக்கும் தெரியாமல் காதல் வானில் பறந்தார்கள். வானதி விஜயன் இருவரும் போனில் தங்கள் காதலை வளர்த்தார்கள்.